நீ நீயா போனா உங்க அப்பா கூட உன்னை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க யாக்கோவே. ஆனா வாடா, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை சிநேகிக்கிறேன். நீ நீயா போனா உன் குடும்பம் கூட உன்னை அக்செப்ட் பண்ணாது. ஆனா நீ வா, நான் உன்னை பிளஸ் பண்றேன். ஆனா இந்த கோல் மட்டும் புதுசா இருக்கு, புதுமை. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். இது துளிர் விட்டது, பூ பூத்தது, காய் காய்த்தது, கனி கொடுத்தது. இப்ப நான் சொல்ல வருகிற செய்தியை கேளுங்க. இப்போ ஆண்டவர் சொன்னார், மீதி எல்லா கோலையும் கையில் எடுத்தாச்சு. இந்த ஒரு கோலை மட்டும் உள்ள கொண்டு வை. எங்க கொண்டு வை? பெட்டிக்குள்ள கொண்டு வை. நான் சொல்லுகிற செய்தியை கேளுங்க. ஆமே, உன்னை துளிர் விடாம பெட்டிக்குள்ள அனுப்ப மாட்டா. துளிர் விட ஓ ராபா தாரா, கடைசி வரை உனக்கு வனாந்தரம் கிடையாது. துளிர் விட வச்சிட்டு தான் என்ன பர்பஸுக்காக இந்த பூமியில கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றிட்டு தான் பெட்டிக்குள்ள. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி, இயேசுவே 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 இயேசுவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி ஹalleluya, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நான் 2 வாரங்களுக்கு முன்பதாக ஒரு செய்தியை ஆரம்பித்து அந்த செய்தி ஒரு பாயிண்டோட நான் முடித்தேன். இன்னைக்கு நான் அதன் தொடர்ச்சியை பேச போகிறேன். என்னவென்றால், ஆமென், இயேசு கிறிஸ்து ஜெயித்த காரியங்கள். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஜெயித்தாலும் ஆமென், ஒரு 3 பிரதானமான காரியங்கள். காரணம், இந்த 3க்குள் சர்வமும் அடங்கி இருக்கிறது. ஒரு மனிதன் ஜெயிக்க வேண்டிய 3 முக்கியமான காரியங்கள். அதில் அதை இயேசு ஜெயித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அதற்கான அடிச்சுவடுகளை வைத்துட்டு போனார். நல்ல கவனிங்க, ஜெயிக்கிற பிள்ளைங்களை அப்பா அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென், பிதாவுக்கு ஜெயிக்கிறவங்களை ரொம்ப பிடிக்கும். எனவேதான் ஆமென், கிறிஸ்துவை தரித்து கொண்டோம் பைபிள்ல இருக்கு. அவரை போல, கிறிஸ்துவை போல, இப்படி எல்லாம் நம்மை மாற்றும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் கொண்டு திரும்ப திரும்ப எழுதி வைக்க காரணம் என்னன்னா, இயேசுவை பிதாவுக்கு அவ்வளவு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆமென், இயேசுவை பிதாவுக்கு அவ்வளவு பிடிச்சதுனாலதான் இன்னைக்கும் ஆமே எனக்காக அவர் பரிந்து பேசுகிறார். எனக்கு கிருபை பரத்திலிருந்து தவறாம கிடைச்சிட்டே இருக்கு. அப்போ நல்ல கவனிங்க, அநேக சகோதரர்கள் முதற் பேராய், ஒரே பேரானவர் முதற் பேரானவராய் மாறினார். இப்போ என்னையும் உங்களையும் தம்மை போல மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். பிதாவின் சித்தமும் அப்படிதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுதான் சொன்னார். ஆமென், எதுவும் தரக்கூடாது என்பதல்ல அவருடைய நோக்கம், எல்லாம் தர வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். ஆனா ஜெயிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, ஜெயிக்கணும். வாய் திறந்து சொல்லுங்க, ஜெயிக்கணும். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அவர் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கிறார், மறைவான மன்னாவை கொடுக்கிறார், ஜாதிகள் மேல் அதிகாரத்தை கொடுக்கிறார், வெண் வஸ்திரத்தை கொடுக்கிறார், புதிய நாமத்தை கொடுக்கிறார். அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காரும்படியான அந்த மேலான பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஜெயிக்கிறவனுக்கு ஜெயிக்கணும். ஆமா, இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் ஜெயித்தார்? 3 காரியங்களில் ஒன்றை சொன்னேன், அதை நான் சொல்லி விடுகிறேன். முதலாவது, அவர் சாத்தானை ஜெயித்தார். எல்லாரும் பொல்லாங்கனை ஜெயிக்கணும். இந்த பொல்லாங்கன் தொடுக்கிற ஆயுதங்களை குறித்து எபேசியர் 6:16 சொல்லப்பட்டிருக்கிறது. எடுக்க வேண்டாம். அக்கினியாஸ்திரங்கள். அப்போ அக்கினியை தான் எய்து கொண்டிருக்கிறான் பொல்லாங்கன். அதை அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கு மேல விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக்கொள். இந்த விசுவாச கேடகத்துல அந்த அக்கினியாஸ்திரங்கள், அந்த அக்கினி அம்பு அதை தொடுத்து விடும் போது இந்த விசுவாச கேடகத்தை நம்ம கையில இறுக பிடித்து கொண்டிருப்போமானால் அதுல பட்டு அது அவித்து போய்விடும், அது அணைந்து போயிடும், அது செயலற்று போய்விடும். அவர் விசுவாசத்தை பிடித்தார். என்ன சொன்னார்? மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். வசனத்தை கையில் எடுத்தார். வசனம் என்கிற பட்டயத்தையும் விசுவாசம் என்கிற கேடகத்தையும் பிடித்து கொண்டு சாத்தானை ஜெயித்தார்.
இந்த பகல் வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீ பொல்லாங்கனை ஜெயிக்க, நீ பிசாசானவனை ஜெயிக்க வசனம் என்கிற பட்டயத்தையும் விசுவாசம் என்கிற கேடகத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். நான் அன்று சொன்ன வார்த்தையை நான் திரும்ப சொல்லுகிறேன். இனி ஒருவர் பிடித்திருக்கிற விசுவாச கேடகத்துக்குள்ளே மறைந்திருந்த நாட்கள் போதும். ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி, ஒரு பிள்ளைய, மோசே என்கிற குழந்தைய ஒரு தாய்க்கு ரொம்ப நாள் பார்க்க முடியல, வெறுத்து ஆற்றில் தூக்கி போட முடியவில்லை. ஆனா தாயாருடைய கேர் ஆஃப்ல இருக்கிறதுக்கு ஒரு பீரியட் இருக்கிறது, அதுக்கு மேல வைக்க முடியல, தூக்கி தான் போட முடியும். என் அப்பா ஜெபிக்கிறாங்க, எங்க அம்மா ஜெபிக்கிறாங்க, அந்த விசுவாசம், எங்க அப்பாவுடைய விசுவாசம், எங்க அம்மாவுடைய விசுவாசம், அந்த கேடகத்துக்கு பின்னாடி மறைந்திருந்த நாட்கள் போதும். நீ வளர்ந்து விட்டாய். கழுகு தன் கூட்டை கலைத்தது குஞ்சுகள் வளர்ந்ததை அறிந்ததுனால. கழுகு தன் கூட்டை, இன்னொரு காக்கா கூட்ட கழுகு கலைக்கல. கழுகு கூட்ட காக்காக்கும் கலைக்க முடியாது. ஏன்னா கழுகு எங்க தான் கூடு கட்டும்? சத்தமா சொல்லுங்க, உயரமான இடத்துல. ஒரு பறவைக்கு போக முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய பெர்மிஷன் இல்லாம எந்த காக்காக்கும் நிலத்தை தொட முடியாது, உன் கூட்டை கலைக்க முடியாது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறார். திடீர்னு கலைக்கிறாருன்னா புரிஞ்சுக்கோங்க, நீ வளர்ந்துட்ட. இனி நீ கேடகத்தை பிடிக்கிற டைம் ஆச்சு, நீ பட்டயத்தை எடுக்கிற டைம் ஆச்சு. இந்த வசனம் என்னும் கேடகம், வசனம் என்னும் பட்டயத்தை நீ கையில் எடுத்து தான் ஆகணும் சாத்தானை ஜெயிக்க. யோவான் நிருபத்தை எழுதும் போது, ஆமென், பொல்லாங்கனை ஜெயித்தபடியினால் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறபடினால், 1 யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனம், ஆமென், தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறபடினால் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தபடியினால் நான் இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நல்ல கவனமா கேளுங்க. இங்க பாருங்க, நான் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். தேவ வசனம் விதைக்கப்படுகிறது. எத்தனை பேருக்குள்ள நிலைத்திருக்கிறது? நிலைத்திருக்கிறதுனா புரிஞ்சுக்கோங்க, நான் தோக்க போறேன்னு அர்த்தம். இன்று பேசப்பட்ட வார்த்தை எனக்குள்ள நிலைத்திருக்கணும், நாளைக்கு நிலைத்திருக்கணும், அடுத்த வாரம் நிலைத்திருக்கணும். இல்லைன்னா அக்கினி ஆஸ்திரம், அவன் தொடுக்கிற அந்த அக்கினி ஆயுதம் என்ன வந்து அடிக்கும். தேவ வசனம் யாரில் நிலைத்திருக்கிறதோ அவர்களே ஜெயிப்பார்கள். தேவ வசனம் நிலைத்திருக்க என்ன செய்யணும்? எழுதிட்டு மூடி வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்துரும் இல்ல. சிலருக்கு படிச்ச உடனே புரியும், சிலருக்கு அப்படி இல்லை, படிச்சுட்டே இருக்கணும். சிலருக்கு படிச்சா மட்டும் போதாது, அதை திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும். சிலர் சொல்லி பார்க்கறத கேட்டாலே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத, என்ன வா படிக்கவே வேணுமா சொல்றோம், அதெல்லாம் பார்த்து நீங்க தளர்ந்துடக்கூடாது. நீங்க திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும். சொல்லியும் மனசுல ஏறலையா, எழுதி பார்க்கணும். 10 தடவை எழுதி பாருங்க, 100 தடவை எழுதி பாருங்க, 1000 தடவை எழுதி பாருங்க. அனித்தியமான காரியம் அல்லவே இந்த வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் இது ஒளியாது என்று சொல்லி இருக்கிறார். இது உங்களில் நிலைத்திருக்கிறது அடிப்படையில் தான் நீங்க நிக்கிறதும் நிக்காததும். நான் ரிப்பீட் பண்றேன், கடைசியில் எல்லாம் ஆண்டவர் மேல பழி. இவ்வளவு நாள் சர்ச்சுக்கு வந்தாச்சு, ஜெயிச்சாச்சு, பார்த்தாச்சு, ஒன்னும் கிடைக்கல. என்ன கிடைக்கல? அவன் சாதாரண ஆயுதத்தை தொடுக்க மாட்டான், அக்கினி ஆஸ்திரங்கள், அக்கினி அம்புல அக்கினி வச்சு அடிப்பான். வசனம் உனக்குள்ள இருந்தா உன் மேல அக்கினி அடிக்க யோசிப்பான். இந்த பக்கம் போயிடக்கூடாது. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்று. ஆவியானவர் எங்க கொடியேற்றுவார்? யார் மேல கொடியேற்றுவார்? ஆவியானவர் யார் மேல அசைவாடிட்டு இருந்தார்? கந்தாக ராஜஸ்திரி கையில பைபிளை வச்சிட்டு இருந்தா அவன் மேல ஆவியானவரை செய்வாட ஆரம்பித்தார். வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு மேல் வீட்டில் ஏறினாங்க, அவங்க மேல ஆவியானவர் இறங்கினார். வசனம் தான் எல்லாவற்றுக்கும் பிரதானம். வசனம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். ஆராதனைக்கு வரோம், எல்லாம் செய்யறோம், ஆனா கேட்ட வசனம் எங்க? போனவர் ஏதோ பேசினார் சொல்லும் போது புரிஞ்சுக்கோ, அக்கினி ரெடி ஆயிட்டு. அவனுக்கு தெரியும் நமக்குள்ள வசனம் இருக்கா இல்லையா என்று. திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. தேவையில்லாததெல்லாம் சொல்லி சொல்லி வாயை புண்ணாக்குறோம், இருதயத்தை புண்ணாக்குறோம், தலையை புண்ணாக்குறோம், கேட்கிறவங்களை புண்ணாக்குறோம். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஏன் சாத்தானை புண்ணாக்க கூடாது? ஏன் சாத்தான் அடிக்க கூடாது? எத்தனை காலம் அவளுக்கு சாத்தானுக்கு தீனி போட்டு வாழ வைத்துக் கொண்டிருப்போம். இன்னையிலிருந்து அடிக்க போறீங்க. இனி உங்களுக்கு விரோதமாய் அவன் ஆயுதம் எடுக்க யோசிக்கணும். இனி ஆயுதம் எடுக்கும் போது அவன் கை நடுங்கணும். சபையே சவாலா அவனுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. நமக்கு யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. ஹல்லேலூயா. குடும்பத்தில் 2 பேருக்கு பிரச்சனை வருதா, கர்த்தர் புரிஞ்சுக்கோங்க, மாம்சிகமாவே ஃபைட் பண்ணிட்டு இருந்தா தோல்வி அந்த குடும்பம் முழுவதுக்கும். காரணங்கள் 1000 சொல்லலாம், இல்ல
கடந்த நாள் தேவ சமூகத்தில் சில காரியங்களுக்காய் ஜெபித்த போது ஆவியானவர் திட்டவும் தெளிவுமாய் சிந்தையில் வைத்தது தோல்வி அந்த சகோதரனுக்கோ அந்த சகோதரிக்கோ அந்த பிள்ளைக்கோ தனித்தனி அல்லப்பா, மாம்சிகமாவே இது முன்னேறினா கடைசியில இவங்க ஓட்டம் தோல்வியில வந்து முடியும். அக்னி அஸ்திரங்கள் அவிக்கலன்னா அது பட்டு எரிஞ்சிட்டே இருக்கும். ஒரு சின்ன துண்டு, ஒரு சின்ன தீக்குச்சி போதுங்க ஒரு பெரிய காட்டை கொளுத்துவதற்கு. ஒரு சின்ன தீ போதும், ஒரு சின்ன தீப்பொறி போதும். கடைசியில் என்ன பிரச்சனை சுத்தி சுத்தி பார்த்தா பிரச்சனையே இல்லை. சண்டை பெருசாகி பிரச்சனை என்ன, எதுக்கு சண்டை போட்டோன்னே மறந்துடும். நிறைய பிரச்சனை இந்த தெருவில் எல்லாம் பிரச்சனை வரும்போது கூடி நிற்பாங்க பார்த்தீங்களா, சில வந்து ஓவரா சத்தம் போடுவாங்க. ஆமா, எதுக்கு பிரச்சனை கேட்டா எதுக்கு பிரச்சனை தெரியல, எல்லாம் சத்தம் போட்டாங்க, நானும் கூட சேர்ந்து. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. மாம்சீகமா போய் 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 அவன் ஈஸி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஒரு சின்ன தீப்பொறி போதும் ஒரு காட்டை கொளுத்துவதற்கு. விசுவாசம் என்னும் கேடகம் வசனம் என்னும் பட்டயத்தை பிடித்துக் கொண்டு அவனுக்கு எதிர்த்து நிற்கதான் கர்த்தர் இன்னும் இந்த திரியை மங்க விடாமல், கர்த்தர் இன்னும் 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 அணைய விடாமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். சீட்டு ஆமென். தூங்கி கொண்டிருந்த யோனா பேர்ல விழுந்துச்சு. நீ தூங்கின நாட்கள்லாம் போதும். உன் கப்பல்ல இருக்கிறவங்க காக்கப்படணும், நீ ஜெபிக்கணும். அது மீனின் வயிற்றுல இருந்தாலும் நீ ஜெபிக்கணும், நீ ஜெபிக்கணும். எத்தனை பேர் நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? அது கொந்தளிக்குது, நாள் அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு கப்பல் அடித்தட்டில் போய் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். ஹே, கடல் கொந்தளிப்பு நிக்கணும்னா நீ எழும்பணும். நீ தூங்கி கொண்டிருக்கிற நாட்கள் போதும். எவ்வளவு காலம் இன்னொருவருடைய மேல் தட்டில் இருக்கிறவர்களுடைய ஷீல்டுக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு இருக்கிறது? இனி எழும்பு. சீட்டு யோனா பேர்ல விழுந்துச்சு, சீட்டு உங்க பேர்ல கிடக்குது. இதனுடைய காரியத்தை, இதனுடைய சீரியஸ்னஸை புரிந்து கொண்டு வசனம் உங்களில் நிலைத்திருக்க நீங்கள் இடம் கொடுங்கள். ஆண்டவர்கிட்ட கிருபையை கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியும் மெடிடேஷன்ல வந்த சத்தம் மெசேஜில் குறையும் என்பது நான் சில செய்தியை ப்ரிப்பேர் பண்ணும் போதே தெரியும். ஆனாலும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இரண்டாவது இயேசு ஜெயித்த காரியம் யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் 33வது வசனத்தை வாசிங்கள். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரத்தின் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு பிசாசை ஜெயித்தார், இயேசு உலகத்தை ஜெயித்தார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகத்தார் அல்ல. பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தை பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் உலகத்தார் அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் உலகத்தை ஜெயிக்கணும். நானும் நீங்களும் உலகத்தை ஜெயிக்கணும். நாம ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியும். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் ஜெயிச்சேன்னா நீ ஜெயிப்படா. அப்படிதான் ஆண்டவர் சொல்ற வார்த்தை. நான் செய்யறேன்னா நீயும் செய்வ. நான் இந்த கடல் மேல நிக்கிறேன்னா நீயும் நிப்ப. என் ஆண்டவரை மாதிரி பெஸ்ட் என்கரேஜர் வேற யாருமே கிடையாது. நான் திருப்பி அடிக்கடி சொல்ற வார்த்தை, நான் பர்சனலாவே நான் ஆண்டவரை பிரைஸ் பண்ற வார்த்தைகள் ஒண்ணு, நான் நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் மனசார விரும்புறது நீங்க மட்டும்தான்ப்பா. என்ன என் உயர்வை பார்த்து கொஞ்சம் கூட பொறாமப்படாதது நீங்க மட்டும்தான்ப்பா. என்ன அமர்ந்த தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணீர்ல இல்ல, அமர்ந்த தண்ணீர்ல திருப்தியா குடிடா. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவன் ஆண்டவர் சொல்றார், நான் ஜெயித்தேன். அப்படின்னு அர்த்தம், நான் நிக்கிறேன், நீ போ, நீ ஜெயிப்ப. சொல்லுங்க, அவர் ஜெயித்தார், என்னையும் ஜெயிக்க வைப்பார். உலகத்தை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும். நான் நல்ல கவனிங்க, ஆதாம் ஏவாளை தேவன் சிருஷ்டித்தது வாழும்படியாக அல்ல, ஆளும்படியாக. இவைகளை நீங்கள் ஆண்டு கொள்வீர்கள். நல்ல கவனமாக கேளுங்க. தேவன் தருகிற எந்த ஆசீர்வாதங்களும் எந்த நன்மையும் நம்மை ஆள நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. மனுஷனுக்கு பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அது வேலையாகட்டும், குடும்பமாகட்டும், பிள்ளைகளாகட்டும், உறவுகளாகட்டும், ஒரு கணக்கு தாண்டி அவைகள் அல்லது அவர்கள் நம்ம யாரோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. பணமோ, பொருளோ, படிப்போ, ஜாதியோ, நம்ம அறியாமலே நம்மளை கண்ட்ரோல் பண்ண இடம் கொடுப்போம். இப்படிப்பட்டவங்க ஜெயிக்கவே முடியாது. உங்களை எது கண்ட்ரோல் பண்ணது என்பதை அறிந்து கொள்ளணும்.
தேவன் வாழும்படியாக அல்ல, ஆளும்படியாக வைத்தார். ஹல்லேலூயா. தாவீதுடைய குவாலிட்டி அதுதான். யோசேப்பு மாதிரி பரிசுத்தவானான்னு கேட்டா கிடையாது. ஆனா தாவீது ஒரு விஷயத்துல உறுதியா இருந்தான், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்பொழுதும் பிரையாரிட்டி அவர்தான். அப்படின்னா அவர் என்னை ஆழ்வார், நான் எல்லாவற்றையும் ஆழ்வேன். அவர் என்னை ஆழ்வார், நான் எல்லாவற்றையும் ஆழ்வேன். அவர் என்னை ஆட்கொள்வார், நான் எல்லாவற்றையும் ஆழ்வேன். எல்லாம் எனக்கு கீழே, கர்த்தர் எனக்கு மேலே. ஆமென். நம்ம எது ஆட்கொள்ளுகிறது? இயேசு உலகத்தை ஜெயித்தார். ரெண்டு பிரதானமான காரியத்தை இன்னைக்கு சொல்லுகிறேன். நிறைய சொல்லணும், ஆனா எனக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. நான் சொல்லிவிட்டு கர்த்தருக்கு சித்தமான வருகிற வாரங்கள் பேசலாம். முதலாவது, கர்த்தர் எதை ஜெயித்தார்? லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்கள் வேகமாய். லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரத்தின் 4, 5, 6 வசனங்களை வாசிங்கள். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், இந்த வார்த்தை நல்ல கவனி, உயர்ந்த மலையிலே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமை உமக்கு தருவேன். நல்ல கவனமா கேளுங்க. உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் எவ்வளவு நேரத்தில் காட்டி கொடுத்தான்? நீங்க என்கிட்ட பேசிட்டே இருக்கணும். எவ்வளவு நேரத்தில் காட்டி கொடுத்தா? ஒரே நிமிஷத்துல. இன்னைக்கு ஒரே நிமிஷத்துல அமெரிக்காவில் நடக்கிறத பார்க்கலாம். இங்க எப்படி பார்க்கலாம்? இன்டர்நெட் மூலமா, மொபைல் மூலமா. இன்னைக்கு எங்கேயோ நடக்கிறத இங்கிருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ட்ரம்ப் ஒயிட் ஹவுஸ்ல இருந்து பேசுறத நம்ம இங்கிருந்து வேற ஹவுஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரே நிமிஷத்துல காட்டி கொடுத்தான். யார் இதை செஞ்சா? ஹலோ, சொல்ல மாட்டீங்களே. ஒரே யாருக்கு காட்டி கொடுக்கிறான்? இயேசுக்கே காட்டி கொடுத்தான். ஒரே நிமிஷத்துல. இன்னைக்கு என்ன வசதி வந்துட்டு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரே நிமிஷத்துல காட்டி கொடுக்கிறான். அவன் கையில் இருக்கிற டேபை ஆன் பண்ணி, புரியும்படி சொல்றேன், அவன் டேப் ஓபன் பண்ணி, நான் பாருங்க, இது பாருங்க, இதை பாருங்க. சிலர் டேபோடு வருவாங்கல்ல, அது புரோக்கர்ஸா இருக்கலாம், இப்படி வருவாங்க. இந்த வீடு ஓகேவா, இந்த நிலம் ஓகேவா, இப்படி ஓகேவா, பார்த்து பார்த்து பார்த்து. சிலர் பாருங்க, வாங்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது, ஆனா பார்க்கறதுல இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்படி யாராவது இருக்கிறீங்களா? கை தூக்க வேண்டாம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருங்க. ஆமென். வாங்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு ஒன்றும் இருக்கு, ஆனா பார்த்துட்டே இருப்பாங்க. இது பார்ப்போம், அதை பார்ப்போம், ஆன்லைன்ல அதை பார்ப்போம், இதை பார்ப்போம். ஆஃபர் போட்டிருக்கான், இங்க 50% போட்டிருக்கான், அதை பார்ப்போம், பார்த்துட்டே இருப்பாங்க. வாங்குவாங்களான்னு தெரியாது, ஆனா பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரே நிமிஷத்துல இயேசுவுக்கு முன்னாடி கொண்டு வருகிறான். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் வீக்கா இருக்கிற விஷயத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கலாம், நீங்க வீக்கா இருக்கிற விஷயத்துல நான் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். மனுஷன் பலவீனம் உள்ளவன். நான் என்னதான் சத்தமா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பேசினாலும் எனக்கும் பலவீனங்கள் உண்டு. அதை தான் நான் அடிக்கடி சொல்வேன். என்னுடைய ஒரிஜினாலிட்டி என்பது உங்க முன்னாடி நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு சத்தம் போடுறதுல என்னுடைய ஒரிஜினாலிட்டி என் பர்சனல் ரூம்ல கதவு போட்டுட்டு நான் இருக்கிறேன், அதுதான் என்னுடைய ஒரிஜினாலிட்டி. அந்த அந்தரங்கத்தை பார்த்து தான் எனக்கு அவர் பதில் தருவார். இங்க நான் சத்தம் போடுறதை பார்த்து அல்ல. இந்த ஒரிஜினாலிட்டி தான் அவருக்கு வேணும். ஒரிஜினாலிட்டி தான். அதான் யாக்கோப்ட்ட என்ன கேட்டா, உன் பேர் என்னன்னு கேட்டார். ஏன் ஈசாக்கிட்ட ஏசாவா போய் நின்னா, உன் பேர் என்ன? நான் ஏசா. இன்னும் வச்சுக்கோ ஆசீர்வாதம். 20 வருஷம் கழிச்சு கூட இருந்து, 20 வருஷத்துக்கு முன்னாடி வனாந்தரத்தில் பேசுறார், உன் அப்பா ஈசாக்கு, உங்க தாத்தா ஆபிரகாம், இவங்களெல்லாம் தேவனா. அப்படியே ஆண்டவரே, ஆமா 20 வருஷம் கூட இருந்துட்டு கடைசியில் ஆமா உன் பேர் என்ன? எப்படி இருக்கும்? இதுக்கு ஏசா 2 அடி அடிச்சுட்டு போலாம். அவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீயாவா? நான் உண்ட நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக விட மாட்டேன். நீ ஏசாவா வர்றது வரைக்கும் நான் உன்னை தொட மாட்டேன். நீ யாக்கோபா தான் வரணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? யாக்கோவே, நீயா போனா உங்க அப்பா கூட உன்னை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க யாக்கோவே. ஆனா வாடா, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை சிநேகிக்கிறேன். நீயா போனா உன் குடும்பம் கூட உன்னை அக்செப்ட் பண்ணாது. ஆனா நீ வா, நான் உன்னை பிளஸ் பண்றேன். ஆமென். ஒரே நிமிஷத்துல காட்டி கொடுக்கிறான். விழுந்துடக்கூடாது. சிலர் பாருங்க, ஆமென், சிலர் பாருங்க 5 நிமிஷம் தான் ஃபேஸ்புக் ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓபன் பண்றது, அதுக்கு ஒரு போயிட்டே இருக்கும்.
இப்படி இப்படி இப்படி. அதான் அப்பா சொல்லுவாங்க, மொபைல் வந்தோடனே எல்லாருமே வந்து தடவி திரிகிறார்கள். எங்க தடவி திரிந்தார்கள்? சோதம்ல ஆண்டவர் குருட்டாட்டம் பிடிக்க வைத்தார். உடனே எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம்? தடவி. இங்கேயும் ஒரே தடவு தான். ஹல்லேலூயா. தடவி திரிகிறார்கள். என்ன எதுவும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஃபேஸ்புக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவில்லை, நானும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறேன். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை. ஆனால் அது உங்களை கண்ட்ரோல் பண்ணுதுனாலே நீ விழ போகிற, ரெடியாக இருந்துக்கோன்னு அர்த்தம். உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலையா? அவாய்ட் பண்ணுங்க. நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் டெலீட் பண்ணதுனாலையோ வாட்ஸ்அப்லேருந்து வெளியே வந்ததுனாலையோ யாரும் ஆட்சி இழக்க போகிறதும் கிடையாது. சிலருக்கு அப்படி, ஐயோ நான் எனக்கு எவ்வளோ கான்டாக்ட் இருக்கு. ஆமாம், எவ்வளோ பில்கேட்ஸ்லாம் இவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. என்ன கான்டாக்ட் இருக்கு? என்ன கான்டாக்ட்? டே மச்சான் படிச்சியா? படிக்கலடா, சேம்டா. இதுதானே கான்டாக்ட். வேற என்ன கான்டாக்ட் இருக்கு? ஆமாம். சிலருக்கு அநியாயம் தாங்க முடியாது பாருங்க. எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 40-50 நம்பர் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறேன். இது நான் இன்டைரக்டாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவையில்லாத மெசேஜ் எனக்கு வந்து கொண்டிருந்தால் அது யாருன்னு பார்க்க மாட்டேன். ஏன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் வந்து மிஸ் ஆயிரும். சில ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புவாங்க, அது மிஸ் ஆயிரும். ஏன்னா இஷ்டத்துக்கு அனுப்புறது, ஏகப்பட்டது இஷ்டத்துக்கு அனுப்புறது. யாரும் அது என்ன, அது உண்மையா அது பொய்யா? வாட்ஸ்அப் நியூஸ் தயவு செய்து யாருமே ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. அதுல 99% பொய். ஒரு ஆமீன் வரல. இத ஃபார்வர்ட் பண்ணுங்க, இது 100% உண்மை. அதுக்காக இப்படியும் செய்தி வர பாருங்க. இதை நீங்க 10 பேருக்கு ஷேர் பண்ணா, ஷேர் ஆட்டோல கூட உனக்கு சீட்டு கிடைக்காது. 10 பேருக்கு இதை ஷேர் பண்ணா, இதுல ஆமேன் டைப் பண்ணா, ஆமேன் டைப் பண்ணா எல்லாம் கிடைச்சிருமா? எத்தனை ஆமேன் டைப் பண்ணிருப்போம்? ஒரு ஆமையாவது கிடைச்சதா? ஒன்னும் கிடைக்காது. இன்னைக்கு நேரங்களை அதுக்குன்னு ஒரு நிமிஷம் தான். சாத்தம் வச்ச ஆஃபருக்கு ஆண்டவர் எடுத்த நேரம் ஒரே ஒரு நிமிஷம் தான். சவால வாழ முடியுமா? சவால வாழ முடியுமா? யூஸ் பண்ணு. அதுக்கான நேரம், அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கிட்டு இல்ல. டிராவல் பண்ணும்போது என்ன மெசேஜ் வந்திருக்கு பாரு, பார்த்துட்டு வச்சு அப்படி மூடி வச்சிரு. ஆண்டவர் உலகத்தை பார்க்க ஆண்டவர் எடுத்த நேரம் எவ்வளவு தான்? ஜெயிச்சாரா? ஒரே நிமிஷம் தான். அதுக்கு மேல அவனுக்கு காட்ட முடியாது. பின்னாக போ சாத்தானே, வே அவுட். ஜெயிக்கலன்னா சுதந்திரிக்க முடியாது. கேட்டுட்டு கை தட்டிட்டு க்ளோரி மட்டும் தான் சொல்லிட்டு போக முடியும். ஒரே நிமிஷம் தான், அதுக்கு மேல கிடையாது. ஆமென், ஆமென். சிலர் பார்க்குறாங்க, மெடிடேஷன்லேயே எழும்பி போயிருந்திருக்கலாம், மெசேஜ் இப்படி வரோன்னு. ஹல்லேலூயா. பாருங்க, சாத்தான் ஆஃபர் வைக்கிறான். இயேசு என்ன பதில் சொன்னார்? 8வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ. அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. சாத்தான் எதை கொண்டு முன்னாக வைத்தான்? அப்ப உலகத்தை இயேசு எங்க கொண்டு வர்றார்? இதுதான். உலகத்தை ஜெயிக்கணும்னா அவன் அதை உன் பின்னாடி வை, உன் பின்னாடி வை. என்ன உயர்வாகட்டும். இயேசு கிறிஸ்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6:15 பாருங்க. 6:15, யோவான் 6:15. ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்துக் கொண்டு போக மனதா இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். மறுபடியும் விலகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆஃபர் வந்துட்டு தான் இருக்கும். இயேசு விலகிட்டே இருப்பார். நேற்று விலகிட்டேன், இன்னைக்கு விலகிட்டேன், நாளைக்கு விலகிட்டேன், வருக வரைக்கும் விலகணும். நம்முடைய முடி வரைக்கும் விலகும். அதுதான் எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கு. பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விட்டுட்டே இருக்கணும். அது வந்துட்டே இருக்கும், அதை தள்ளி விட்டுட்டே இருக்கணும். அதை ஒரு நாள் தள்ளிவிட விட்டுட்டேன்னா அது ஒன்றை தள்ளி விட்டுரும். எனவே தான் 1 கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது, நிற்கிறேன் என்று நினைக்கிறவன் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையா இருக்கு. அவர் மறுபடியும் விலகுகிறார். உலகம் கொடுக்கிற ஆஃபர் எனக்கு வேண்டாம். அப்பா அடிக்கடி சொல்ற வார்த்தை, அவர் தரது எதுவோ அது போதும், அவர் தராதது எனக்கு. இப்படி சொல்லி ஜெபிக்க முடியுமா? சில சொல்லுவாங்க, இந்த ஒரு வேலை இல்லைன்னா அவுட்டு. உடனே நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவர் இந்த வேலையை தாங்க, நீங்க தந்தா போதும், நீங்க தரலன்னா வேண்டாம். இப்படி அதாவது பேசுறது ரொம்ப ஈஸி,
கேட்கறது அதை விட ஈஸி. ஆனா இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நின்னு இயேசு விலகி போனார்ல, இயேசு பின்னாக போன்னு சொன்னார்ல, இப்படி யாருக்கு சொல்ல முடியுமோ அவன் உலகத்தை ஜெயிப்பான். ஹல்லேலூயா. கஷ்டப்பட்டு இதுக்காக தான் காத்திருந்தேன், இதை எப்படியாவது வாய்க்க பண்ணிருங்க, அப்படி ஜெபிக்கிறது இல்ல. ஆண்டவர் நீங்க தந்தா தாங்கப்பா, நீங்க தரலையா வேண்டாம். அவன் தான் உலகத்தை ஜெயிக்கிறவன். ஜெயிக்கிறவன் சுதந்தரிப்பான். ஏரோது பாருங்க, ஏரோது இயேசுவை பார்க்க ஆசையா இருந்தானா. உடனே ஆண்டவர் வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா, மற்ற மீட்டிங்லாம் கேன்சல் பண்ணு, நீ வா போ, அங்க போ, ஏரோது அரண்மனைக்கு போ. போகல. ஏரோது ஆசையா இருந்தான், இயேசு அங்க போகவே இல்லை. ஆமே. ஏரோது அரண்மனையில் இருக்கிற அப்பவே போய் ஏரோது கூட நல்ல கான்டாக்ட்ல இருந்திருக்கோம்னா, ஏரோது கிட்ட பிலாத்து அனுப்பும் போது நல்ல ஸ்மூத் அந்த டீல் முடிஞ்சிருக்கும். இயேசு மைண்ட் பண்ணவே இல்லை பாருங்க. பல நேரத்தில் அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ உன் ஸ்தானத்தை மறந்து அவங்க வீட்டு வாசல்ல போய் காத்திருக்காத. ஹாமானுக்கு உடுக்க மாறு வஸ்திரம் இல்லாம போனாலும், சாரி மோர்தேக்காய்க்கு உடுக்கிறதுக்கு வேற வஸ்திரம் இல்லைன்னாலும், ஆமானுக்கு முன்னாடி தலை குனிய மாட்டான், அவன் ஜெயிப்பான். நீ யார் தெரியுமா? உன்னை எப்படி ஆக்கியிருக்கிறார் தெரியுமா? உனக்கு இன்னைக்கு பர்ஸ்ல ஒன்றும் இல்லாம இருக்கலாம், இன்னொரு நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ் உனக்கு இல்லாம இருக்கலாம், பெரிய பங்களா உனக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா நீ ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றி இருக்கிறார். உன்னுடைய வேல்யூவை நீ புரிஞ்சுக்கோ. காத்திருக்க. ஏரோது பார்க்க ஆசையா இருந்தான்னு சொல்லிட்டு இயேசு போய் காலில் நிக்கல. இப்படி நீங்க என்ன பார்க்க தான் சொன்னாங்க, அப்படிலாம் பார்க்க முடியாது. ஏரோது உனக்கு பார்க்கணும்னா வந்து பாரு. உயர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களை மதிக்கணும், மரியாதை செலுத்தணும், கனப்படுத்தணும். நான் சொல்றதை தப்பா புரியக்கூடாது. ஆனா அதே வேளையில அவங்க கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்கும்னு நீ எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா அவங்க உன்னை ஆளும்படிக்கு நீ அவங்களுக்கு கீழே போயிட்ட. நான் இந்த இன்னைக்கு காலையில் மெடிடேட் பண்ணி அழுதுட்டேன். எப்படி அழுதுன்னா, ஏரோது பார்க்க ஆசையா இருந்தான், அவனை பார்க்க போகாம ஆசையா இல்லாம இருந்த என்ன அவர் ஆசையா வந்து, ஹல்லேலூயா, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த யாரும் ஓ நன்றாயறிந்து. நீங்க இந்த வசனத்தை படிச்சீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். லூக்கா 23:8 வாசிங்க. லூக்கா 23:8 நீங்க வசனத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். வாசிங்க. ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டதனால அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தார். எவ்வளவு நாள் ஆசை? ரொம்ப நாள் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு ஐகோர் வேண்டாம் போதும். அதுக்கு என்ன நடக்கிறது? இவர் ஏதாவது அற்புதம் செய்வார்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா அவனுக்கு அவர் ஒன்னும் செய்யல. ஆசைப்பட்டவனுக்கு ஒன்னும் செய்யல, விரும்பினவனுக்கு ஒன்னும் செய்யல. ஆனால் அவர் ஆசைப்பட்டு எனக்கு எல்லாம் செய்தார், ஏறாவதுக்கு அவர் ஒன்னும் செய்யல. அவன் விரும்புறான். கடைசியில் அவனுக்கு கோபம் வந்து என்ன செய்தான் தெரியுமா? அவரை வஸ்திரத்தை போட்டு அடிச்சு விட்டான். என்னது, நான் இவ்வளவு ஆசையை கேட்கிறேன், நான் ஒரு ராஜா சிங்காசனத்துல இருந்து கேட்கிறேன், கேட்டா செய்ய மாட்டியா நீ? நல்ல கவனிங்க. யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகளே, பட்டினியா இருந்தாலும் இருங்க, உலகத்தாட்ட போய் கை நீட்டிட்டு நிக்காதீங்க. நான் பட்டினியா இருப்பது அவர் சித்தம்னா நான் பட்டினியா இருப்பேன். என்னை போஷிப்பது அவர் சித்தம்னா காகத்தை கொண்டாகிலும் கர்த்தர் என்னை போஷிப்பார். நம்ம பிரச்சனை என்னன்னா, 4 தடவை காக்கா வந்ததும் அடுத்த நாள் கால் எழும்புது நம்ம மிஸ்டு கால் காக்காக்கு தான் கொடுப்போம்.
ஹலோ, மிஸ்டு கால் யாருக்கு கொடுப்போம்? இன்னைக்கு காக்கா இல்லையே. காக்காக்கு ஃபோன் நம்பர் கூட வாங்காம இருங்க. காக்காவை அனுப்புனவருக்கு ஒரு நம்பர் இருக்கிறது, எரேமியா 33:3. அவர்கிட்ட நிறைய காக்காக்கள் உண்டு. இந்த காக்கா செத்தால அடுத்த காக்காவை அனுப்புவா. நல்ல கையை தட்டி அப்பாக்கு மகிமை. ஒரு காக்காவே பார்த்துட்டு இருக்காது, நிறைய காகங்கள் அவரிடத்தில் இருக்கிறது. ஆமென். நம்ம பிரச்சனை என்னன்னா இதான், ஒரு காக்கா வந்து கொடுத்து உடனே காக்காவே பார்த்து, இன்னைக்கு காக்காவை காணலையே. சும்மா சொன்ன சிலர் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்ன ஏன் காக்கான்னு சொல்றான். உங்களுக்கு அப்படி தோணுதுன்னா உங்களை தான் சொல்றேன். இன்னைக்கு காகத்தை காணலையே. அவன் இல்லைங்க, காக்காவை அனுப்பினவர் ஒருத்தர் இருக்கிறா. காக்கா வரும் போகும். அவன் அநேக காகங்கள் அவரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னை போஷிக்கணும்னு அவர் தீர்மானிச்சிட்டார்னா எங்க என்னை கொண்டு போகணுமோ அங்க கொண்டு போய் என்னை போஷிப்பா. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஆமென். உலகம் அவருக்கு பின்னாடி. பிலாத்து பாருங்க, அவரை விடுவிக்க ஆசையா இருந்தான். உடனே பிலாத்துக்கு ஃபேவரா அப்படியே இருந்துட்டார். உலகம் அவருக்கு பின்னாடி. அப்போ கேட்கலாம் என்ன கேட்கலாம்? அப்போ எங்களுக்கு வேற எதுலையும் ஆசைப்படாதீங்க. அவர் தரத சந்தோஷமா வாங்குங்க. அவர் அப்படி கொஞ்சம் எல்லாம் தரமாட்டாருங்க. நான் ஆரோனின் கோலை நான் சொன்னதை ஒரு வார்த்தை கூட நான் கொஞ்சம் ஆழமா நான் சொல்ல விரும்புகிறேன். மோசே அந்த கோலை கையில் அக்கினிக்கு முன்னாடி போட்டான். கடந்த வாரம் கோயம்புத்தூர் மீட்டிங்ல இந்த வார்த்தை ஆவியானவர் வாயில தந்து பேச வைத்தார். என உள்ளம் சந்தோஷப்பட்டது. 12 கோல்கள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி வைக்கப்பட்டது. 12ல் 1 மட்டும்தான் தொழில் விட்டது. ஏன் மற்ற கோல்களில் வெறுத்தாரா? அப்படி இல்லை. ப்ரையாரிட்டி இந்த கோலுக்கு தான் கொடுப்பேன். ஏன் ஆண்டவரே? ஏன்னா இந்த ஒரு கோல் மட்டும்தான் அக்கினிக்கு முன் போடப்பட்டது. அக்கினிக்கு முன் போடப்பட்டது. மற்றவர்களுக்கு இல்லாத சோதனை உன் குடும்பத்தில் கர்த்தர் உனக்கு தாரார்னா, கர்த்தர் குறித்த நாள்ல ப்ரையாரிட்டி உனக்குதா. எத்தனை பேர் நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? நல்ல கையை தட்டி ஆண்டு, இது ஒண்ணுதான் அக்கினிக்கு முன்னாடி போடப்பட்டது, மீதி எல்லாம் ஃப்ரெஷ்ஷான கோல். வந்ததும் வாங்கிட்டு போறலாம் இருக்கிறியா? அக்கினியில போடப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு கோல் இத்தனை காலம் கையில் இருப்பதை அவர் மறக்கவில்லை. ஆமென். அது தேவ சமூகத்தில் போடப்பட்ட பிறகு அது தேவனுடைய கோலாய் மாறிவிட்டது. தேவனுடைய கோலாய் மாறிவிட்டு இப்பவும் கையில தான் இருக்கு. அதுதான் இப்ப நான் சொல்ற மெசேஜ். செய்திக்கு இடையில சில வார்த்தைகள் என்ன கையில இருக்கு தெரியுமா? ஆமென். நல்ல கவனிங்க. இதுவரை கையில தான் இருக்கு. தேவனுடைய கோலா மாறியாச்சு. இன்னும் துளிர் விடவில்லை, ஆனா கையில இருக்கு. இன்னும் துளிர் விடவில்லை, ஆனா கையில் இருக்கு. வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள். நாள் வந்தது, கர்த்தர் குறித்த அந்த நாள் வந்தது. அன்று சொன்னார், ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு கோலை கொண்டு வான். ஒவ்வொரு ரூபன் கோத்திரம், சிமியோன் கோத்திரம், ஆமென், இப்படி ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு கோலை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா ஆரோன் கையில் கொடுக்கப்பட்ட அந்த கோல் உலர்ந்த கோல், பழைய கோல், தேவனுடைய கோல். நாமே அக்கினிக்கு முன் போடப்பட்ட கோல். எல்லா கோல்களின் பக்கத்துல இதுவும் போடப்பட்டது. பொழுது வெடிந்து பார்த்தா மற்ற கோல்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. ஆனா இந்த கோல் மட்டும் புதுசா இருக்கு. புதுமை. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். இது துளிர் விட்டது, பூ பூத்தது, காய் காய்த்தது, கனி கொடுத்தது. இப்ப நான் சொல்ல வருகிற செய்தியை கேளுங்க. இப்போ ஆண்டவர் சொன்னார், மீதி எல்லா கோலையும் கையில் எடுத்தாச்சு. இந்த ஒரு கோலை மட்டும் உள்ள கொண்டு வை. எங்க கொண்டு வை? பெட்டிக்குள்ள கொண்டு வை. நான் சொல்லுகிற செய்தி கேளுங்க. ஆமே, உன்னை துளிர் விடாம பெட்டிக்குள்ள அனுப்ப மாட்டா. துளிர் விட கடைசி வரை உனக்கு வனாந்தரம் கிடையாது. துளிர் விட வச்சிட்டு தான் என்ன பர்பஸுக்காக இந்த பூமியில கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றிட்டு தான் பெட்டிக்குள்ள. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி அவர் கையில் அடங்கிரு. சாத்தான் வைக்கிற ஆஃபரை பார்த்து அவர் கையை விட்டு இறங்கி போயிடாத. ஆமென். சாத்தான் ஆஃபர் வைப்பான், ஒரே நிமிஷம் தான் அவுட். ஒரு நிமிஷத்தில் அவனுக்கு காண்பித்துனா ஒரு நிமிஷத்துக்கு மேல அவருக்கு பார்க்க பிடிக்கல. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷத்துக்கு மேல அவ்வளவுதான்.
நம்ம எவ்வளவு நிமிஷம் பார்த்துட்டு இருக்கிறோம்? நமக்குரியது அல்லாததை நாம பார்க்க எடுக்கிற நேரம் நாம் தோற்கும்படி நாம் செலவிடுகிற நேரம். நமக்குரியதல்லாதவர்கள், நான் திரும்ப திரும்ப சொல்ற வார்த்தை, ஏன் இந்த சில நேரத்தில் ஏன் அந்த பாயிண்ட்லயே நின்று பேச வச்சுட்டு இருக்கிறான்னு இது புரியணும். சொல்ல வர கொண்டு எழுதி வந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு 12 மணிக்கு ஆமீன் போட்டு போகலாம். நீங்களும் ஆமீன் போட்டு வீட்டுக்கு போ. அதுக்கல்ல தேவன் என்னை இங்கே வச்சிருக்கிறது. அதுக்கல்ல தேவன் தூங்க விடாமல் வார்த்தைகளை தருவது. ஆமென். ஒரு நிமிஷம் தான் எடுத்தாருங்க. நீ ஜெயிக்கணும். பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? சாத்தான் அப்புறம்பட்டு போனான். வேதம் சொல்லுகிறது, தேவ தூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள். ஆமென். என்னங்க கொண்டு வந்திருப்பாங்க? பிதா ஆயத்தப்படுத்தினதை தூதர்கள் கொண்டு வருவார்கள். ஆமென். வாக்குத்தத்த சந்ததியே, உனக்கான நம்பிக்கை தான். வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் மேலே ஏறுவதோ கீழே இறங்குவதோ நீ வேற பார்க்க வேண்டிய திசை வேற எங்கும் கிடையாது. உனக்கான நன்மை பரத்திலிருந்து ஆயத்தமாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரும் வரை காத்திரு. உனக்குரியதல்லாதவைகள் மேல உன் மனதை, உன் சிந்தையை நீ பதிய விடாதே. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நேரம் அதிகம் போறபடினால வேகமாய் ஒரு சில காரியத்தை கூட நான் சொல்லி ஜெபிக்கிறேன். உலகத்தை ஜெயித்தார். எப்படி ஜெயித்தார்? உலகத்தை முன்னாடி வைக்கல, உலகத்தை பின்னாடி வைத்தார். இனி ஒரு காரியத்தை கூட அவர் பின்னாடி வைத்தார். இது ரொம்ப முக்கியம். அதுதான் மத்தேயு 16வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். வேகமாய் மத்தேயு 16, 22, 23. பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார். கவனிங்கள், நான் அந்த சம்பவத்துக்குள் போகவில்லை, ஆனால் அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். இரண்டாவது, அவர் எதை பின்னாடி வைத்தார்னா மாம்சீக எண்ணங்கள். இயேசு சொல்லுகிறார், நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற அந்த நினைவுகள், அந்த எண்ணங்கள் நமக்கு இடரலா இருக்கும். அதை முன்னாடி வைக்கல, அதை பின்னாடி வைத்தார். உலகத்தை பின்னாடி வைத்தார். உலகத்தை பின்னாடி கஷ்டப்பட்டு வச்சிடலான்னு வைங்களேன். இனி மொபைல் பார்க்க மாட்டேன், இனி அது பார்க்க மாட்டேன், இனி டிவி பார்க்க மாட்டேன் இருந்துடலான்னு வைங்களேன். அந்த எண்ணங்களை பின்னாடி வைக்கிறது தெரியுமா? அது என்ன பண்ணுவோம்? இடர பண்ணும். இன்னைக்கு விசுவாசத்தை துவங்கின அநேகர் இடர காரணம் என்ன தெரியுமா? மாம்ச எண்ணம். இதை பின்னாடி வைக்கணும். நல்ல கவனமா கேளுங்க. மாம்சீக எண்ணங்கள் நம்மில் ஓங்க விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். அது நம்ம இடர பண்ணிரும். இடறிட்டோனாலே விழ ரெடி ஆயிட்டோன்னு அர்த்தம். மாம்ச எண்ணங்கள் பேதுருவுக்கே வந்துச்சு, நமக்கு வராதா என்ன? ஆனா இதை புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் டிவியை பார்க்க மாட்டோம், மொபைல் பார்க்க மாட்டோம், எல்லாம் ரைட்டு, கையை கட்டிட்டு இருப்போம். ஆனால் அப்படி இறுக்கமாக இருக்கிறவங்கள பார்த்தாலே தெரியும், அவங்க எப்படா சான்ஸ் கிடைக்கும் பார்க்கலான்னு. ஆனால் அந்த எண்ணம் இருக்கு தெரியுமா? இதன் முக்கியத்துவத்தை அறிஞ்சுக்கணும். அப்போ சில எடுக்க வேண்டாம், நான் சொல்லுகிறேன். 8வது அதிகாரத்தில் சீமோன் என்கிற ஒரு மந்திரவாதி பேதுருட்ட கொஞ்சம் பணத்தை கொண்டு கொடுப்பான். பணத்தை கொடுத்துட்டு சொல்லுவான், நானும் கை வச்சு, அவன் ரட்சிக்கப்பட்டவன், அவன் ஞானஸ்நானம் எடுத்தவன், மந்திர செயல்கள் எல்லாம் விட்டு சபையோடு ஐக்கியமா இருக்கிறவன். அவனுக்கு புரியல, நானும் இப்படி கை வச்சு எனக்கும் இந்த பரிசு. ஏன்னா பேதுரு யோவான்லாம் கை வைக்கும் போது அபிஷேகம் இறங்குது. எனக்கும் இந்த டிகிரி வேணும். இன்னைக்கு தான் பணம் கொடுத்தா டாக்டர் ஆகலாம், பிஷப் ஆகலாம், யாரும் ஆகலாமே. எனக்கு அந்த டிகிரி வேணும். கையை வச்சு உடனே பேதுரு சொல்லுவார் ஒரு வார்த்தை, பயங்கரமான வார்த்தை, உன் இருதயம் சரியில்லை, கசப்பு உள்ள இருக்கு அப்படின்னா உன் எண்ணம் சரியில்லை. எனவே இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. நினைவு தூய்மை இல்லைன்னா மேலான காரியங்களை நம்ம கேட்டு இருப்போமே தவிர சுதந்திரிக்க முடியாது. அவன் ரட்சிக்கப்பட்டவன், செய்த பழைய மாய வித்தைகள் எல்லாம் விட்டுட்டு கர்த்தருடைய சபையில் ஐக்கியமானவன், ஞானஸ்நானம் எடுத்தவன், எல்லாம் ரைட்டு தான். ஆனா எண்ணம் சரியில்லாததுனால பேதுரு சொல்றாரு, இந்த விஷயத்தில் உனக்கு பங்கில்லை.
கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் எல்லாம் அந்த நித்தியத்துக்காக பார்த்துட்டு இருக்கிறோம், அந்த மேலான ஆசீர்வாதத்துக்காக நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம். கிடைக்கும் நம்பிக்கையில் கை நீட்டும் போது இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் நமக்கு வருமானால் இதை விட பரிதாபம் வேற என்ன? உடனே அவன் காலில் விழுந்துட்டாங்க. விழுந்து சொன்னா, ஐயோ அப்படி ஆயிடக்கூடாது, நீங்க எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமை, நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய நினைவுகளை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அறிய முடியாது. ஆனா நம்முடைய நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். தூரத்திலிருந்து அறிகிறார், அவருக்கு தெரியும். ஆமே, இன்னைக்கு நான் நினைக்கிற நினைவுகள், நேத்து நான் நினைச்ச நினைவு, நாளைக்கு நான் நினைக்க போகிற நினைவுகள் கூட அவர் அறிந்திருக்கிறார். உபாகம் 31வது அதிகாரம் 20, 21 வேகமா வாசிங்க. 31, 20, 21. நான் அவர்களுக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து போயிருக்கும் போது, இன்னும் பிரவேசிக்க பண்ணல, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அவர் சொல்றார் பாருங்க. ஆண்டவர் சொல்றார் மோசேயை கொண்டு, அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபம் மூட்டி என் உடன்படிக்கையை மீறினார்கள் என்றல்ல, மீறுவார்கள். இப்படி சொல்ல காரணம் என்ன? அடுத்து சொல்லுங்க, வாசிங்க. அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும் போது அவர்கள் சந்ததியாரின் வாயில் மறந்து போகாதிருக்கும் இந்த பாட்டை அவர்களுக்கு விரோதமான சாட்சி பகரும். நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணாதிருக்கிற இப்பொழுதே அவர்கள் கை கொண்டிருக்கும் எண்ணம் இன்னது என்று அறிவேன் என்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாளைக்கு இவன் போன பிறகு என்ன செய்வான் அப்படின்னு அவனுக்குள்ள இப்போ இருக்கிற எண்ணம் எனக்கு தெரியும். நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவரே, நான் இவ்வளவு ஜெபித்தோம், நீங்க எனக்கு பதிலே தரலையே ஆண்டவரே. நான் இவ்வளவு கேட்டோம், நீங்க திரும்பி கூட பார்க்கலையே ஆண்டவரே. அப்படி யாராவது கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா உங்களோட தான் கர்த்தர் பேசுகிறார். உன்னுடைய எண்ணம் அவருக்கு தெரியும். இந்த பதில் கிடைத்தால் நீ என்ன செய்வாய் என்றும், நீ கேட்டது போல காரியங்களை நடத்தினால் நீ எப்படி அவருக்கு கோபம் உண்டாக்குவாய் என்பதும் அவருக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கற்று தருகிறார். உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். எசேக்கியா அவனுக்கு அந்த வியாதி வர்றது வரைக்கும் அவன மாதிரி ஒரு நல்ல அவன்கிட்ட ஒரு பழுதை பைபிள்ல பார்க்க முடியாது, காட்ட முடியாது. அவனுக்கு சரியான நேரத்தில் தீங்கு வராததுக்கு முன்னே நீதிமான் சேர்த்து கொள்ளப்படுகிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்ட்ராவா வாழ்வது இல்லைங்க ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஆயுசு நாட்கள் பெருகும், அது தேவன் தருகிற ஆசீர்வாதம். நான் சொல்றதை சரியா புரிஞ்சுக்கணும். ஆனா இதுக்காக மட்டும் அவரை பிடிக்க கூடாது. கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சுட்டு வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த ரெடி ஆயிரணும். அவன் ரெடியா இருக்கணும். உடனே சுவர்புறமா திரும்பி அப்படின்னு படுத்து கடந்து இப்படி கேட்டுட்டு இருக்கிறான். எசேக்கியா வந்து பேசிட்டு போறாரு. பேசினது இப்படி சுவர்புறமா திரும்பிட்டு அழுறான். ஏங்க அழுறான்? நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமமா நடந்தது நினைத்துக்கொள்ளும். அது நினைச்சதுனாலதான்ப்பா சொல்றேன், வந்துருடா என்கிட்ட. ஆண்டவர் சொன்னார், நான் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை ஆண்டவருக்கு அழுதுட்டா. பிள்ளை அழுதா என்னங்க, என்ன தப்பு? பிள்ளை அழுதா அது வேற. பொல்லாதவர்களாகி நமக்கே இடிக்கும் போது அவர் சொல்ற 15 வருஷம் வச்சுக்கோ. அந்த 15 வருஷத்துல அவன் செஞ்ச பெரிய தப்பு, பாபிலோன் ராஜாவுக்கு பொக்கிஷ அறையை திறந்து காட்டுவான். கண்ணி இஸ்ரவேலருக்கு யூத ஜனத்துக்கு மேல அவனே வர காரணமாவான். அந்த 15 வருஷத்துல தான் மனாசே பிறப்பான். அந்த மனாசே நிமித்தம் யூதா முழுவதும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டது. இன்னும் சொல்லணும்னா அடுத்த 15 வருஷமும் எசேக்கியா கர்த்தருக்கு நன்மையானது செய்யல, கர்த்தருடைய பார்வையில் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குகிற காரியங்களை செய்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தர் செய்த உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மன மேட்டிமை உள்ளவனாகி. பல ஜெபத்துக்கு பதில் வராதது அவருக்கு தர முடியாததுனால் அல்ல சகோதரா சகோதரி, நம்முடைய எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார். எனவே அவர் தராததற்காக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்பா சமூகத்தில் இரு.
பெற்றுக்கொண்டு கைவிடப்படுவதை காட்டிலும் பெற்றுக்கொள்ளாமல் பற்றிக் கொள்வது ஆசீர்வாதம். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஊழியர் சொன்ன சாட்சி. அவர் ஒரு நாள் ஒரு மீட்டிங் போயிருக்கிறார். அந்த மீட்டிங்ல நடக்க முடியாத ஒரு சகோதரன் இருக்கிறார். அந்த மீட்டிங்ல, அந்த செய்தியில, அந்த ஆராதனை வேளையில கர்த்தர் அவனை தொட்டு விடுவித்தார். அவங்க அதுக்காக தான் கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை தரமாட்டாரா, விடுதலை தரமாட்டாரா, விடுதலை தரமாட்டாரான்னு காத்துட்டு இருந்தார். போய் கை வைத்து ஜெபித்தார், விடுவித்தார். அவன் துள்ளி குதித்து நடந்தான். நாட்கள் சென்றது, வருடங்கள் சென்றது. இந்த ஊழியக்காரர் அடிக்கடி ஜெயில் மினிஸ்ட்ரி போவார். இது நடந்த காரியம். ஜெயில் மினிஸ்ட்ரி போவார். ஜெயிலில் ஒவ்வொரு செல்ல ஒவ்வொருத்தருக்கு டிராக்டர் கொடுத்து ஜெபிச்சுட்டு வரும்போது ஒரு அறைக்குள்ள போனார். அந்த அறைக்குள்ள ஒரு சகோதரன் இருந்தான். அவன் ஓடி வந்து பாஸ்டர்னு வந்தான். என்னப்பா, என்ன உனக்கு தெரியுமா? ஆமாம் பாஸ்டர், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா பாஸ்டர்? இல்லைப்பா, ஞாபகம் இல்லை. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த சர்ச்சுக்கு வந்தீங்களா? ஆமாம். அப்போ என் கால் நடக்க முடியாமல் இருந்துச்சுல்ல பாஸ்டர்? ஆமாம். தொட்டு நீங்கள் தானே பாஸ்டர் ப்ரேயர் பண்ணீங்க. நான் ஒரு நடந்த ஞாபகம் இருக்கா? ஆமாப்பா. நீ எப்படி இங்கே? பாஸ்டர், ஒரு தப்பான காரியத்தை நான் ஈடுபட்டுட்டேன், அதனால பனிஷ் பண்ணி என்னை உள்ளே போட்டிருக்கிறாங்க. ஏமே, நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. சில ஜெபங்களுக்கு தேவன் பதில் தரலைன்னா நமக்கு தரக்கூடாது என்பதற்காக அல்ல, நம்மை இழந்து விட கூடாது என்பதற்காக. கர்த்தர் நம்ம கிடைக்கிறத வச்சு அவர் நேசிக்கிறார், நேசிக்கல நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, அவர் நம்மேல் வைத்த அன்பு அனாதி சிநேகம், அதுல மாற்றமே கிடையாது. எனவே தான் நீங்க தந்த போதும், நீங்க தரலன்னா வேண்டாம். ஹல்லேலூயா. எண்ணங்களை அறிந்திருக்கிறார். நாளைக்கு நான் எப்படி இருப்பேன்னு இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிற எண்ணம் சொல்லுதான். அந்த எண்ணத்தை பத்தி எனக்கு தெரியாது. அதாவது நாளை அவர் அறிந்திருக்கிறார், அது வேற. ஆனா இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிற எண்ணத்தின் அடிப்படையில் அவர் சொல்றார், இவன் இப்படி செஞ்சா இவன் கைவிட்டு போயிடுவான், இவனுக்கு இந்த வாசலை திறந்தா இவன் அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. வேதத்தின் வசனங்களை வைத்து நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில். அப்போ நல்ல கவனிங்க. அப்போ என் வாழ்க்கையில் நடக்காதா? நடக்கும். அதுதான் இப்ப சொல்ல வரேன். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆமா, 2 வசனங்களை நான் வேகமாய் சொல்லுகிறேன். இந்த காரியத்தை செய்வித்து நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு பதில் உண்டு. ஒரு அற்புத அடையாளத்தோடு இந்த ஆண்டு அநேக வாழ்க்கையில, அநேக குடும்பங்களிலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். 2019 வரை நீங்கள் பார்த்திராத, இனி நடக்குமா என்கிற கேள்வி கூட ஒருவேளை எழும்பி இருக்கலாம். இது நடக்கவே நடக்காது என்று சொல்லி அந்த ஃபைலை நீங்க க்ளோஸ் பண்ணி கூட வைத்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஃபைலை ஆண்டவர் ரீஓபன் பண்ணி உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய அடையாளத்தை செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறதுனால பலிபீடத்திலிருந்து இந்த வார்த்தையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்ன 2 வார்த்தை? அப்போஸ்தலனாகிய பேதுரு பவுல் சொல்லுகிற 2 வார்த்தை. 2 கொரிந்தியர் 10:5 வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 10:5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி, அடுத்த வார்த்தை, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். நல்ல கவனிங்க. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய அப்படின்னா எந்த எண்ணத்துக்கும் மேல யார் இருக்கணும் சொல்லுங்க? கிறிஸ்து. எந்த எண்ணம், என்ன எண்ணம் வருதோ அது நேரா எங்க கொண்டு கனெக்ட் பண்ணுங்கன்னா கிறிஸ்துவிட்ட கொண்டு கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் ஆக என்ன ஆகும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, தீமை அவரிடத்தில் சேராது. நான் கொஞ்சம் ஓப்பனா பேசுறேன். சில காரியங்கள், சில மாம்சீகமா சில ஆசைகள், சில இச்சைகள் வருதா, அப்படியே கொண்டு அது மேல பாருங்க, மேல கிறிஸ்து இருப்பாரா, உடனே இது அடி வாங்கும். தீமை அவரிடத்தில் எந்த எண்ணத்தையும் நீங்க அதுக்கு மேல யாரை வச்சிருக்கணும்னா கிறிஸ்து. உடனே பைபிள் பிரமாணங்கள் மோசையை கொண்டு எழுதும் போது நிறைய இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. நீ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் போது என் கைபலன், என்னுடைய சம்பாத்தியம், என் பலன் இவை சம்பாதித்தது என்று நீ சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அப்ப இப்படி வெளியே சொல்ல மாட்டோம். இருதயத்துல இந்த எண்ணம் வரும் பாருங்க. எண்ணம் வந்ததும் அடுத்த ஆண்டு சொல்ல நீ உடனே தேவன் என்ன. அப்ப எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழே கொண்டு வந்துருங்க.
அவ கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா இந்த எண்ணங்கள் மேல உங்க ஆண்டவர் விட மாட்டார். தீமை அவரிடத்தில் சேராது. இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் அவிக்கப்படும். கிறிஸ்துவுக்கு கீழே எந்த எண்ணம், நான் சொல்றேன், உனக்கு தோன்ற எல்லா எண்ணத்துக்கு மேல கிறிஸ்துவ வச்சு பாரு, நீ ஜெயிப்ப. அதான் பவுல் சொல்றாரு, எந்த எண்ணத்தையும் நாங்க கீழ்ப்படுத்துறோம். அப்படி கீழ்ப்படுத்தும் போது என்ன உண்டாகும்? ரோமர் 12:3. ரோமர் 12:3 பவுல் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார். அல்லாமலும் அருளப்பட்ட கிருபையினாலே. முதல்ல நல்ல கவனிங்க, கீழ்ப்படுத்தும் போது நமக்கு என்ன அருளப்படுகிறது? கிருபை. இனி வாசிங்க. நான் சொல்லுகிறதாவது, நான் அனுபவத்திலிருந்து சொல்றேன், நான் சொல்லுகிறதாவது, எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். தெளிந்த எண்ணம். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நீங்க எந்த எண்ணத்தையும் தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தும் போது அவர் உங்களுக்கு கிருபை அளித்து உங்களுக்குள்ளே தெளிந்த எண்ணங்கள் உருவாகும்படி கிருபை செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தெளிந்த எண்ணங்கள் உருவாகும்படி. தெளிந்த எண்ணங்கள். ஓசியா 2 நம்முடைய ஃபேவரட் சாப்டர், அதிக முறை பேசப்பட்ட சாப்டர், நமக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனம் தேவனை விட்டு போன காரியத்தை குறித்து ஒரு ஸ்திரீ தன் மணவாளன் தன் நேசரை விட்டு போவதை குறித்த காரியத்தோடு ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்லுவார். அதில் அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் அவளோடு பட்சமாய் பேசி அவளை அழைத்து கொண்டு வருவேன், அவளோடு பேசுவேன், அவளுடைய காரியங்களை எல்லாம் நான் மாற்றுவேன். மாற்றின பிறகு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஆமென். ஓசியா 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. பாகாலுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன். அவள் வாயிலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன். இனி அவைகளின் பெயரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமல் போகும். அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமல் போகும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த காரியத்தை செய்கிறது யாரு? கர்த்தர். அதற்கு வேண்டிய கிருபைகளை, அதற்கேற்ற கிருபைகளை அவர் தருவார். எப்பொழுது தருவார் தெரியுமா? ஆமென். அவரை நினைக்கணும். இங்கே அவள் சொல்லுகிறாள், அநேக நேசர்களுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தவள் சொல்றா, நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு திரும்பி போவேன். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. எந்த எண்ணத்துக்கு மேல கிறிஸ்துவை நீங்க வைப்பீர்களே ஆனால், எந்த காரியத்துக்கு மேல கிறிஸ்துவை நீங்கள் நிறுத்துவீர்களே ஆனால், அவர் உங்களுக்கு தெளிவான எண்ணங்களை கொடுப்பார். அதன் பிறகு நீங்கள் கூப்பிடுவதற்கு முன்னே பரலோகத்திலிருந்து பதில் வரும். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நீ கேட்பதற்கு முன்னே உனக்கு உத்தரவு கிடைக்கும். இதுவரை நீ கேட்டு கண்ணீர் வடித்த காரியத்துக்கான பலனை நீ காண்பாய்.